எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நவராத்திரி டைம்ல எல்லாரும் வித்தியாசமான பலகாரம் எல்லாம் வீட்டில் செய்யறது உண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான நவராத்திரி ரெசிபிஸ் என்னன்னு பார்ப்போம். டேஸ்டியான லெமன் ரைஸ் செய்ய முதல்ல சாதத்தை நல்லா உதிரியா வடிச்சுக்கலாம். நான் இங்க ஒரு பெரிய கப் அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரியா குக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எல்லாத்தையும் சாதத்தோட நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்ல எண்ணெயில வறுபட்டதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 2 உடைச்ச முந்திரி பருப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய், கீறி வச்ச 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சிருக்கிற சாதத்தை கடாயில போட்டு தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 எலுமிச்சை பழத்தோட சாறை எடுத்துட்டு சாதத்து கூட சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு எலுமிச்சை சாறை ஊத்தி நல்ல சாதத்தை கலந்து விடுங்க. லெமன் ஜூஸ் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே லெமன் ஜூஸ் எல்லாம் சாதத்துல இறங்கட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்பளம் இல்லைன்னா வடகம் வச்சு இந்த ரைஸை நீங்க சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. இந்த கீர் செய்ய முதல்ல தாமரை விதைகளை வறுக்கணும். இதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி ரெண்டு கப் அளவு தாமரை விதைகளை போடுங்க. இத 2-3 நிமிஷத்துக்கு வறுக்கணும். இதோட நிறம் மாற தேவையில்லை. லேசா டோஸ்ட் ஆனா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. வறுத்த தாமரை விதைகளை 1/2 கப் அளவு எடுத்து மிக்சர் ஜார்ல போடுங்க. இதோட 5 முந்திரி பருப்பு, ஏலக்காய் விதைகள், 1 சிட்டிகை அளவு குங்குமப்பூ போட்டு அரைங்க. இத நல்ல பொடியா அரைச்சு எடுத்து வச்சிருங்க. தாளிக்கிற கரண்டியில 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுங்க. லேசா பிரவுன் கலர் வந்ததும் இதுல திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. அகல பேன்ல 2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்துங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்றேன். சோ கிட்டத்தட்ட நான் 1/2 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். பால் லேசா சூடானதும் இதுல வறுத்த தாமரை விதைகளை போடுங்க. உங்களுக்கு விதைகளை முழுசா போட வேண்டாம்னா நீங்க பாதியா உடைச்சு போட்டுக்கலாம்.
எனக்கு தாமரை விதைகள் முழுசா இருந்தா பிடிக்கும், அதனால நான் அப்படியே போடுறேன். இத 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு அரைச்ச பவுடர் இதுல போட்டு கிண்டுங்க. இந்த பவுடர் பாலை கொஞ்சம் கெட்டியாக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி இருக்கு. இதுல 1/4 கப் அளவு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரையோட அளவு உங்க விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வித்தியாசமான தாமரை விதைகள் பாயசம் இப்ப ரெடி. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நெய் அப்பத்துக்கு முதல்ல 2 பழுத்த வாழைப்பழம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லத்தை கரைக்க போறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி 100 கிராம் வெல்லத்தை போட்டு வெல்லம் ஃபுல்லா கரையிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைச்ச வெல்லத்தை ஒரு கப்ல ஃபில்டர் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல்ல அரைச்சி வச்ச வாழைப்பழம், கரைச்சி வச்ச வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதில் 1 கப்பு அரிசி மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த மாவுல பொடியா நறுக்குன தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஏன்னா அரிசி மாவு போட்டோடனே அரிசி மாவு நல்லா உறிஞ்சு நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம நெய்யப்பம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பணியாரம் சட்டி எடுத்துக்கோங்க. பணியாரம் சட்டி நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதில் போட்டு ஒரு பக்கம் நல்லா சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த பணியார சட்டியில் நெய்யப்பத்தை சுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான நெய்யப்பம் தயாராக இருக்குது. இது நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்குக்கு இல்லைன்னா உங்களுக்கு எப்பயாச்சும் பசிச்சதுன்னா பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் இது குயிக்காக பண்ணி தரலாம். காராமணி சுண்டலுக்கு 1 கப் காராமணி எடுத்து பவுலில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச காராமணியை தண்ணியோட ப்ரெஷர் குக்கரில் மாற்றி அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கணும். காராமணி அருமையாக வெந்திருக்கு. அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் உடைச்சு போட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள்,
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லேசா வதக்கி அடுத்து இதுல ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதுல 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் வதங்கின பிறகு வேக வச்ச காராமணியை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில 1/2 கப் ஃப்ரெஷ்ஷா திருகின தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அருமையான காராமணி சுண்டல் தயாரா இருக்கு. ஸோ 4 சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.